குடும்பமா நாங்க நாகப்பட்டினத்துக்கு கிளம்பிட்டு இருக்கோம். லாஸ்ட் விளாக்ல வந்து நான் போட்டிருந்தேன் இதோட வீடியோ வந்து. ஆனா எத்தனை பேர் பார்த்திருப்பீங்க? 1000 பேர் கூட பார்க்கல. உங்கள சொல்லி என்ன தப்பு? இதெல்லாம் வந்து யூடியூபர் சொல்லணும். ஏன்னா யூடியூப்க்கும் எங்களுக்கும் இருக்க காலங்காலமா அந்த பிரச்சனை. அவருக்கு வேண்டிய கண்டென்ட் எங்க கிட்ட இருந்து எடுத்துப்பாரு. ஆனா நமக்கு வேண்டிய வியூஸை வந்து அவர் கொடுக்க மாட்டாரு. சரி விடுங்க, இது நம்மளுக்கும் யூடியூபுக்கும் இருக்க காலங்காலமான பிரச்சனை. சரி நாங்க நாகப்பட்டினத்துக்கு கிளம்புறோம். வண்டி எடுத்து 1 மணி நேரம் கூட ஆகல. அதுக்குள்ள வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டை பார்த்து நிறுத்திட்டு இங்க காஃபி குடிச்சிட்டு போலான்னு சொல்லிட்டாங்க. போச்சு போங்க. இங்க வந்து இறங்குனதுன்னா எங்க லைஃப்ல பண்ண பெரிய தப்பு சொல்லணும். போட்டோலாம் எடுத்துட்டு காஃபிலாம் குடிச்சிட்டு பஸ்ஸை எடுக்கிறோம். எடுத்த அடுத்த 2 மணி நேரத்துல நடந்த இந்த சம்பவம் தான் வந்து எங்க லைஃப்ல மறக்கவே முடியாது. நாங்க நினைச்சது ஒண்ணு, அதுக்கப்புறம் பஸ்ஸை நிறுத்துறது என்ன, எடுக்கிறது என்ன, நிறுத்துறது என்ன, எடுக்கிறது என்ன. நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வீட்டுல இருக்கும் போதே 1 ஹவருக்கு ஒரு வாட்டி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர ஆளு. எனக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா கிழிஞ்சது கிருஷ்ணகிரின்ற மாதிரி ஆச்சு. அப்படியோ இருக்கும் போது நம்மளுக்கு இவங்கெல்லாம் வந்து சலிச்சவங்களே இல்லைன்றது தான் எங்க அத்தை இங்க ப்ரூவ் பண்ணாங்க. பயங்கரமா செம்ம தூக்கம். எங்க பெரியத்தெல்லாம் பாத்தீங்கன்னா சுருண்டு விழுந்துட்டாங்க. ஏன்னா அவ்வளோ சீட் அங்க இருக்கு பின்னாடி. இவங்களுக்கு வந்து ஏசி குளிர் தாங்க முடியல. பெட்ஷீட்டோ எடுத்துட்டு வரல. நம்ம தமிழ்நாடு வெதரை பத்தி எல்லாருக்கும் தெரியுமே. திடீர்னு மழை பெஞ்சிருச்சு, சுருண்டு படுத்துக்கிட்டாங்க. படுத்த ஆளு எழுந்துக்கவே இல்லை பார்த்துக்கோங்க. நாங்க நிறைய இடத்துல வந்து பஸ் நிறுத்தி நிறுத்தி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன, திரும்பி பாண்டிச்சேரிக்கு வந்தோம். அங்கேயே வந்து வண்டி நிறுத்திட்டோம். அதுக்கப்புறம் தூங்குனவங்க எல்லாம் எழுந்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பெட்ரோல் பங்க்காரனே பார்த்து என்னடா நீங்க எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி வேற லெவல் ஃபன்னா போச்சு. சரி இப்ப தூங்குனவங்களும் எழுந்துட்டாங்க இல்லையா, அவங்கள ஒரு வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன் பாருங்க. அவ்வளவுதான். ஒரு வழியா வந்து எல்லாரும் பாத்தீங்கன்னா ஃபிளாட் ஆயிட்டாங்க, தூங்கிட்டாங்க. பயங்கரமா தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா தூக்கம் மட்டும் நம்மளுக்கு தான் வர மாட்டேங்குது. பிகாஸ் நாங்க லாஸ்ட் சீட்ல உட்காந்துட்டு பயங்கரமா போனை பார்த்துக்கிட்டு வேற லெவலா ஃபன் பண்ணிக்கிட்டு வந்தோம். அடிச்ச கூத்துல ஏசி குளிர்ல ஒரு வழியா தூங்கிட்டு போயிட்டு இருக்கும்போது பஸ் எங்கேயோ போய் ஒரு முட்டு முட்டுச்சு. எழுந்து பார்த்தா என்னடா ஆச்சுன்னு பார்த்தா ஸ்பீட் பிரேக்கர் போல. எல்லாரும் எழுந்துட்டோம். ஒரு வழியா நாகப்பட்டினமும் வந்தாச்சு. வேளாங்கண்ணில வந்து இறங்கிட்டு ஸோ நாங்கள் அப்படியே அலைன்மெண்ட் பண்ணிட்டோம் எல்லாத்தையும். எங்கள் அத்தை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் எங்களுக்கு லாட்ஜ் புக் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்கும் செப்பரேட்டா. ஏன்னா எங்கள் மாமா பொண்ணுக்கு ஆப்போசிட்ல ரிசப்ஷன், இங்கே பார்ட்டி ஹால் இருக்கு. சரி நாங்கள் எல்லாரும் போய் தூங்கிட்டு மறுநாள் ரிசப்ஷனுக்கு ரெடி ஆக போகிறோம். நீங்களும் வந்து பாருங்க. ஓகே மக்களே, நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம வேளாங்கண்ணியில் நடந்த ரிசப்ஷனை பார்ப்போம். சரி இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்துருந்தீங்கன்னா ரிலேட்டபிள் இருக்க அந்த வீடியோவை ஃபுல்லா கிளிக் பண்ணி பாருங்க.